ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு தொட்டுக்க அருமையான ஒரு சைட் டிஷ் தான். சிம்பிளாக தக்காளி வெங்காயம் போட்டு தான் பண்ண போகிறோம். ஆனால் பண்ணுறது வித்தியாசமான முறையில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்படி கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு வதங்கணும் வெங்காயம். சப்பாத்திக்கு தொட்டுக்க வெங்காயம் தக்காளி போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். அப்படி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும், அதே டேஸ்ட்டில் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோன்னா இப்போ இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். பாருங்கள், காரப்பொடி சேர்த்த உடனேயே கலர் அப்படியே எப்படி மாறி வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபந்தான். ஊற வைக்கணும், அரைக்கணும் அதெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ நல்லா கலந்த உடனே இது கூட 2 கப் அளவு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவு சேர்த்தமோ அதே அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து கொடுக்கலாம். இதுலேயே தக்காளி பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம், வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். குக்கரை மூடி வச்சு ஒரு 15லிருந்து 20 விசில் விடணும். இவ்வளோ விசிலான்னு நினைக்காதீங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக குழஞ்சி சூப்பராக வரும். இப்போ குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. அப்படி நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் அடுப்பு பற்ற வைக்கலாம். லேசாக ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து நல்லா அப்படி கலந்து கொடுத்துடணும். கட்டி இல்லாமல் அப்படியே நல்லா நசுக்கி விட்டுறலாம். கடலை மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்த வேண்டாம், அந்த டேஸ்ட் மாறிடும். இப்படியே சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே அப்படியே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு தொட்டுக்க ரொம்பவே அருமையான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் நல்லா வேக வச்சு பண்ணதுனால டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.